நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கோடை வெயிலுக்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் இருக்கிறது தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலினுடைய தேர்தல் வெயில். ஒவ்வொரு முறை தேர்தல்கள் நடைபெறுகிற போது கருத்து கணிப்புகள் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறியிருக்கிறது. இந்திய அளவில் பாராளுமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு மாதிரிகள் சில ஆயிரங்களை தாண்டாத சூழலில் தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்காக மட்டும் நியூஸ் 7 தமிழ் மற்றும் தினமலர் நாளிதழ் இணைந்து 2,34,000 வாக்காளர்களை நேரில் சந்தித்து அவர்களது மனநிலையை கண்டறிந்திருக்கிறது. ஏப்ரல் கடைசி வார நிலவரப்படி மக்கள் மனதில் எந்த கட்சிக்கு எந்த கூட்டணிக்கு ஆதரவு இருக்கிறது, யாருக்கு வாக்களிக்க இருக்கிறார்கள், இந்த கேள்விகளை பிரதானப்படுத்திய கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய கருத்து கணிப்பு முடிவுகள் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து கொண்டு கருத்து கணிப்பு முடிவுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக தினமலர் பத்திரிகையின் மூத்த பத்திரிகையாளர் திரு ராமலிங்கம் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். அரசியல் பண்பாட்டு சமூக திறனாய்வாளர் அருட்தந்தை ஜெகத் கஸ்பர் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் ஃபாதர். அரசியல் சமூக ஆய்வாளர் திரு மணிகண்டன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் மணி சார். இந்த கருத்து கணிப்பு எப்படி நடைபெற்றது, எத்தனை தொகுதிகளில் இருந்து மக்களை தேர்ந்தெடுத்தார்கள், எந்த அடிப்படையில் மக்கள் பிரித்தெடுக்கப்பட்டார்கள், என்ன வயது வரம்பு, என்ன தொழில் முறை, எப்படி இந்த கருத்து கணிப்புகள் நடைபெற்றது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் உள்ளடக்கிய இந்த பிரம்மாண்டமான கருத்து கணிப்பினுடைய ஒரு முழுமையான செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக உலகின் எந்த ஒரு ஊடகமும் முன்னெடுக்க தயங்கும் ஒரு பிரம்மாண்ட முயற்சியை நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி தினமலர் நாளிதழுடன் இணைந்து 2016 சட்டமன்ற தேர்தலுக்காக முன்னெடுத்துள்ளது. பொதுவாக ஒரு மாநில தேர்தலுக்கான கருத்து கணிப்பில் அதிகபட்சம் 10,000ற்கும் குறைவான மக்களிடமே கருத்து கேட்கப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. கோடிக்கணக்கில் அங்கீகரிக்கப்பட்ட வாக்காளர்களை கொண்ட இந்தியா போன்ற நாட்டில் தேசிய அளவிலான தேர்தல்களில் கூட 30,000ற்கும் குறைவான வாக்காளர்களிடமிருந்தே கருத்து கேட்கப்பட்டு அதன் அடிப்படையில் முடிவுகள் வெளியிடப்படுகின்றன. ஆனால் நியூஸ் 7 தமிழ் தினமலர் நாளிதழ் இணைந்து நடத்தியுள்ள தற்போதைய கருத்து கணிப்பு தமிழகத்தின் 234 தொகுதிகளுக்கும் சென்று ஒவ்வொரு தொகுதியிலும் தலா 1000 வாக்காளர்களிடமிருந்து கருத்து பெறப்பட்டுள்ளது. எந்தவித திணிப்புகளும் எந்தவித நமது எண்ணங்களும் அதில் உள்ளாகிவிடக் கூடாது என்பதில் 100% அக்கறையோடு செயல்பட்டு இருக்கிறோம். அதைத்தான் எடுத்திருக்கிறோம், அதைத்தான் எண்ணி வாக்காளர்களுக்கு தெரிவிக்க இருக்கிறோம். இதில் முழுக்க வாக்காளர்களின் இன்றைய எண்ண பிரதிபலிப்பு தான் இந்த கருத்து கணிப்பு. தொகுதி வாரியாக எந்த கட்சிக்கு அதிக ஆதரவு, மதுவிலக்கு அவசியம் என்று கருதுவோர் எவ்வளவு, மக்கள் விரும்புவது கூட்டணி ஆட்சியா தனிக்கட்சி ஆட்சியா, எம்எல்ஏ மற்றும் அரசின் செயல்பாடு திருப்தி அளிக்கிறதா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் தொடர்பான மக்களின் கருத்துக்கள் பெறப்பட்டுள்ளன. எந்த கட்சிக்கும் அல்லது கூட்டணிக்கும் வாக்களிக்க விரும்பாதவர்களின் சதவீதத்தை அறிந்து கொள்ளும் வகையிலும் சிறப்பாக செயல்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் என்பது குறித்தும் மக்களிடம் கேள்விகள் முன்வைக்கப்பட்டு முடிவுகள் பெறப்பட்டுள்ளன. தமிழக மக்களின் மனதை துல்லியமாக பிரதிபலிக்கும் வகையிலான முடிவுகளை பெறுவதற்கு ஏதுவாக சமூகத்தின் பல்வேறு நிலைகளில் உள்ள பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக, வயது ரீதியாக வேறுபட்ட நிலைகளில் உள்ள இருபாலரின் கருத்துக்கள் பெறப்பட்டுள்ளன. மே 16 தான் ஓட்டளிப்பு. அன்னைக்குள்ள மக்கள் மனது மாறலாம், ஏதாவது மாற்றியும் செய்யலாம், அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல. இந்த கருத்து கணிப்பு தான் முடிந்த முடிவுன்னு சொல்ல. ஆனால் மற்ற கருத்து கணிப்புகளைப் போல இது யூகங்கள் நிறைந்தது அல்ல. சில தெளிவான சிந்தனைகள் இதில் இருக்குது. சில பேர் நாங்கள் எழுதி கொடுத்த 7 கேள்விகளை தவிர 8வது சில கேள்விகள் வச்சுருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு பின்னால் அந்த தொகுதி வாரியாக வரும்போது சில தகவல்களை கூறினால் நீங்கள் எங்களுடைய கருத்து கணிப்பு முறையாக சென்றிருக்கிறது, நாங்கள் யாரையும் இல்லை யாருக்காக எடுக்கலை, தமிழகத்தினுள் சேர்ந்த 6 கோடி வாக்காளர்களை அவர்களுக்கு ஒரு உத்தியை காட்ட முடியும் என்பதற்காக இதை செய்திருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். கருத்து கணிப்பு முடிவுகள் மண்டல வாரியாக வரும் ஞாயிறு வரை நாள்தோறும் இரவு 8 மணி முதல் 10 மணி வரை ஒளிபரப்பாக உள்ளது. மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் இதில் பங்கேற்று கருத்து கணிப்பு முடிவுகள் குறித்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். ஜெகத் கஸ்பர் சார், இங்க கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி, ஒவ்வொரு அரசியல் ஆய்வாளருக்கும் அல்லது பத்திரிகையாளருக்கும் அந்த மண் சார்ந்து அவர்களுடைய அரசியல் அறிவு சார்ந்து நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கு.
மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு. ஆனா இந்த முறை பொதுவான கருத்து கணிப்புகள்ல 1/3 80 தொகுதிகளுக்கு போவாங்க, 90 தொகுதிகளுக்கு போவாங்க. தினமலர் நியூஸ் 7 முதன்முறையாக 234 தொகுதிகளுக்கும் ஊட்டி, குன்னூர் மாதிரியான மலைப்பாங்கான பிரதிகளுக்கு கூட செய்தியாளர்கள் மூட்டைகளை சுமந்துட்டு போயிருக்கிற காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஒரு அரசியல் ஆய்வாளராக உங்கள் கணிப்பு என்ன? இந்த முடிவுகள் போறதுக்கு முன்பாக நீங்க என்ன ஒப்பீனியன் ப்ரெடிக்ட் பண்றீங்க? எதிர்வர இருக்கின்ற தேர்தல் எப்படி இருக்கும்? சுருக்கமா மிகச் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், நாங்கள் 6 மாதமாக இந்த தமிழக களத்தை அவதானித்து வருகிறோம் அல்லது கவனித்து வருகிறோம் என்று சொல்லலாம். ஜூன் மாதத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமே முன்னணியில் உறுதியாக இருந்ததாக சொல்வேன். டிசம்பர் பெருமழை வந்த பின்புலத்தில் எழுந்த பொதுவான கருத்து அதிமுகவுக்கு சரிவை ஏற்படுத்தினாலும் அதிமுகவுக்கு இணையாக வருகின்ற அளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னேறி இருக்கவில்லை. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பொழுது கூட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் முன்னணியில் இருந்தது போன்ற ஒரு தோற்றம் இருந்தது. ஆனால் ஏறக்குறைய 6 மாதங்களாக உள்ள அவதானத்தில் கடந்த 4 வாரங்களில் களநிலை மாறி இருக்கிறது என்பது எங்களுடைய கணிப்பு. நிச்சயமாக இன்றளவில் சிறிய அளவில் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னால் இருக்கிறது என்பது, அந்த அணி முன்னால் இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கவனிப்பு. ஓகே, ஏறக்குறைய 2,34,000 வாக்காளர்களை நேரில் சந்தித்த பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட தினமலர் நியூஸ் 7 தமிழ் கருத்து கணிப்புகளினுடைய முடிவுகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். திங்கட்கிழமையான இன்று கருத்து கணிப்புகளில் மேற்கு மண்டலத்திற்கு நாங்கள் பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கிறோம். மேற்கு மண்டலத்தில் இருக்கிற 8 மாவட்டங்களை உள்ளடக்கிய 57 தொகுதிகளினுடைய முடிவுகளை இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இந்த 8 மாவட்டங்கள் கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி. பெரிய அளவில் தொழில் வளம் நிறைந்த கொங்கு மண்டலத்தில் இந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகளை தொடங்கி இருக்கிறோம். முதல்ல கோவை மாவட்டத்தை பார்க்கலாம். கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய 10 தொகுதிகள் இருக்கிறது. இந்த கோவை மாவட்டத்தினுடைய 10 தொகுதிகளில் மேட்டுப்பாளையம் தொகுதியினுடைய முடிவு என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். மேட்டுப்பாளையம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கு அதிமுகவிற்கு 34.5% பேர் ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். திமுகவிற்கு 32.3% பேர் தெரிவித்திருக்கிறார்கள். தேமுதிகவிற்கு 10% பேரும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 1% சேரும் ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தொகுதியில் பாஜகவிற்கு 6.7% ஆதரவு கிடைத்திருக்கிறது. இதே போல மற்றவர்களுக்கு 3.5% பேர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்டுப்பாளையம் தொகுதியில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக இந்த அத்தனை பேரையும் தவிர நோட்டாவிற்கு 12% வாக்குகளை இந்த மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். யாருக்கும் வாக்களிக்க விரும்பவில்லை என்கிற அவருடைய முடிவு எங்களுக்கு தெரிய வருகிறது. அடுத்து கோவை மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான சூலூர் தொகுதியினுடைய முடிவுகளை பார்க்கலாம். சூலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற கருத்து கணிப்பின்படி அதிமுகவிற்கு ஏறக்குறைய சுமார் 28.1% பேர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இங்கு திமுகவினுடைய கை சற்றே ஓங்கி இருக்கிறது. 34.6% பேர் திமுகவிற்காக தங்களது ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். தேமுதிகவிற்கு 11% வாக்குகளும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 1.2% வாக்குகளும், பாஜக தலைமையிலான அணிக்கு 9.4% வாக்குகளும் கிடைத்திருக்கிறது. மற்றவர்களுக்கு 5.7%, நோட்டாவிற்கு 10% வாக்குகள் கிடைத்திருக்கிறது. அடுத்து நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான தொகுதி கோவை மாவட்டத்தில் கவுண்டம்பாளையம் தொகுதியினுடைய முடிவுகளை பார்க்கலாம். கவுண்டம்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் இங்கு பல கட்ட போட்டிகள் நிலவினாலும் கூட பல கவுண்டம்பாளையத்தினுடைய முடிவுகளை தற்போது பார்க்கலாம். கவுண்டம்பாளையத்தில் அதிமுகவை விடவும் திமுக சற்றே உயர்ந்திருக்கிறது. அதிமுக 31.4 இருக்கிற நிலையில் திமுக 37.5% அளவிற்கான ஆதரவை பெற்றிருக்கிறது. மக்கள் நல கூட்டணிக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கணிசமான வாக்குகள் கிடைத்திருக்கிறது. 13.2% பேர் இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். கோவை மண்டலத்தில் பாஜக கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கிற தொகுதிகளில் கவுண்டம்பாளையத்தையும் சேர்த்துக் கொள்ளலாம். பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு 9.4% பேர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். கோவை வடக்கு தொகுதியினுடைய முடிவுகளை இப்போது பார்க்கலாம். கோவை வடக்கை பொறுத்த வரைக்கும் அதிமுக சற்றே முந்தி இருக்கிறது. கோவை பொறுத்த வரைக்கும் 33.5% ஆதரவை கோவை பெற்றிருக்கிறது. கோவை வடக்கை பொறுத்த வரைக்கும் 30.8% பேர் திமுகவிற்கான ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். தேமுதிகவிற்கு 13.9%, பாமகவிற்கு 0.7%, பாஜக கூட்டணிக்கு 6.2% பேரும் தங்கள் வாக்குகளை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தொகுதியிலும் நோட்டாவிற்கு 10.8% பேர் தங்கள் ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். பொதுவாகவே மேற்கு மண்டலம் அதிமுகவினுடைய கோட்டையாக திரும்ப திரும்ப சொல்லப்பட்ட நிலையில்
பல தொகுதிகளில் திமுக கணிசமாக உயர்ந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் கோவை வடக்கை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு 33.5% பேர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மேற்கு மண்டலத்திலேயே மிகப்பெரிய அளவிலான அதிமுகவினுடைய ஆதரவை பெற்ற தொகுதியாக தொண்டாமுத்தூர் மாறி இருக்கிறது. அடுத்து தொண்டாமுத்தூர் தொகுதியினுடைய தற்போதைய கருத்து முடிவுகளை பார்க்கலாம். அதிமுகவிற்கு இந்த மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்குமே ஏறக்குறைய 51.8% பேருடைய ஆதரவு தொண்டாமுத்தூரில் அதிமுகவிற்கு இருக்கிறது. 24.1% பேர் திமுகவிற்கும், தேமுதிக, பாமக, பாஜக உள்ளிட்ட மற்ற எல்லோருமே அதிமுகவினுடைய கூடுதலுக்கு கூட இணையாக இல்லாத அளவிற்கு தொண்டாமுத்தூர் அதிமுகவினுடைய கோட்டையாக திகழ்கிறது. கோவையினுடைய மிக முக்கியமான இன்னொரு தொகுதியான கோவை தெற்கினுடைய முடிவுகளை இப்போது பார்க்கலாம். கோவை தெற்கை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணிக்கு வலுவான ஆதரவை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதிமுக கூட்டணிக்கு 28.5% வாக்குகளும், திமுக கூட்டணிக்கு 37% அளவிற்கான ஆதரவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த இடங்களிலையும் தேமுதிக, பாமக, பாஜக மற்றவர்களை விட யாருக்கும் வாக்களிக்க விருப்பமில்லை அல்லது இந்த முடிவை எடுக்கவில்லை என்கிற மாதிரியான சூழல்ல ஏறக்குறைய 14.3% பேர் தங்களது வாக்கை தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்து கோவையினுடைய நாம் பார்க்க இருக்கிற மிக முக்கியமான இன்னொரு தொகுதி சிங்காநல்லூர். கோவை சிங்காநல்லூர் தொகுதியினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை இப்போது பார்க்கலாம். கோவை சிங்காநல்லூரை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய ஆதரவு கரம் இங்கும் அதிகமாகவே இருக்கிறது. கோவை பொறுத்த வரைக்கும் திமுக 39.8% அளவிற்கான ஆதரவை பெற்றிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக அதிமுக 31.3% ஆதரவை அடைந்திருக்கிறது. இந்த தொகுதியிலும் மற்ற கட்சிகளையும் கூட்டணிகளையும் விட நோட்டாவிற்கான ஆதரவு கணிசமாக உயர்ந்திருக்கிறது. இங்கு தேமுதிக கூட்டணிக்கு 6.7%, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 1%, பாஜக கூட்டணிக்கு 5.9% வாக்குகளை மக்கள் அளித்திருக்கிறார்கள். வழக்கம் போல நோட்டாவிற்கும் கோவை மண்டலத்தில் 10.4 இந்த சிங்காநல்லூரில் கிடைத்திருக்கிறது. அடுத்து நாம் பார்க்க இருக்கிற மிக முக்கியமான தொகுதி, கோவை மாவட்டத்தில் இருக்கிற மிக முக்கியமான தொகுதி கோவை கிணத்துக்கடவு தொகுதியினுடைய முழுமையான முடிவுகளை இப்போது பார்க்கலாம். கோவை கிணத்துக்கடவு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கும் அதிமுகவை விட திமுக சற்றே உயர்ந்திருக்கிறது. அதிமுகவிற்கு 34.3, திமுகவிற்கு 37.5, மற்றவர்களுக்கு விட இந்த தொகுதியில் 3வது இடத்தை மக்கள் நல கூட்டணியை விட பாஜக கணிசமான இடங்களை கைப்பற்றியிருக்கிறது. பாஜகவிற்கு 11.7% அளவிற்கு இந்த தேர்தலில் இந்த தொகுதியில் ஆதரவு இருப்பதை பார்க்க முடிகிறது. பாஜகவிற்கு அடுத்து நோட்டாவிற்கு 8.6% பேர் தங்களது முடிவை தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்து கோவையினுடைய மிக முக்கியமான இன்னொரு தொகுதியான பொள்ளாச்சி தொகுதியினுடைய முடிவுகளை இப்போது பார்க்கலாம். பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சியில் மிக கணிசமாக திமுக ஆதரவு மனநிலை தற்போதைய சூழ்நிலையில் ஏப்ரல் கடைசி வார மனநிலைப்படி அதிமுகவிற்கு 32.9% பேர் ஆதரவும், திமுக கூட்டணிக்கு 43% பேர் ஆதரவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 10% வித்தியாசம் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையே பொள்ளாச்சி தொகுதியில் பதிவாகி இருக்கிறது. ஆச்சரியமான ஒன்றாக இருக்கிறது. பொள்ளாச்சி தொடர்ந்து அதிமுகவினுடைய கோட்டையாக கருதப்பட்ட சூழலில் 10% வித்தியாசம் என்பது அரசியல் நோக்கர்கள் மற்றும் செய்தியாளர்களுக்கு ஆச்சரியமான ஒன்றாக இருந்தது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தேமுதிக, பாமக, பாஜகவை விட நோட்டாவிற்கு மக்கள் அதிகபட்சமான வாக்குகளை அளித்திருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒன்று. கோவை மாவட்டத்தினுடைய இறுதி தொகுதியான வால்பாறையினுடைய முடிவுகளை இப்போது பார்க்கலாம். வால்பாறை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஏறக்குறைய சுமார் 34.9% ஆதரவையும், திமுக 43% மக்களின் ஆதரவையும் பெற்றிருக்கிறது. கொங்கு மண்டலத்தில் திமுகவிற்கு கணிசமாக கிடைத்த ஆதரவு உள்ள பகுதிகளில் வால்பாறையும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தேமுதிக தலைமையிலான மக்கள் நல கூட்டணிக்கு 8% ஆதரவும், பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு 6.1% வாக்குகளும் இருக்கிறது. இந்த தொகுதியில் பாஜக கூட்டணியை விட நோட்டா 0.1% வாக்குகளை கூடுதலாக பெற்றிருப்பது ஆச்சரியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த இதுவரை எடுக்கப்பட்டிருக்கிற கோயம்புத்தூர் மாவட்ட முடிவுகளின்படி கோவையில் இருக்கிற 10 சட்டமன்ற தொகுதிகளில் 7 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக ஆதரவு மனநிலையும், 3 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக ஆதரவு மனநிலையும் இருக்கிறது. பெருமாள் மணிகண்டன், பொதுவாகவே கோவை மாதிரியான ஒரு வணிக பகுதி, வணிக மண்டலம், இதற்கு முந்தைய சட்டமன்ற தேர்தல்களினுடைய ரெக்கார்ட் எல்லாம் பார்க்கிற போது இந்த தகவல் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறதா? இல்லை, ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது இந்த தகவல். ஏன்னா இப்போது 7 தொகுதியில் வந்து இவங்க அதிகமாக முன்னிலை வகிப்பதாகவும், அதுவும் சில தொகுதிகளில் வந்து வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா 8-9% மேலே வந்து இருக்குது.